8 அடியில் கிட்டத்தட்ட ஒரு 16 வகையான செடிகள் வச்சுருக்கேன். அது என்னென்னு வாங்க போய் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீட்டு தோட்டம் vlogs. இன்றைக்கி நம்ம வீட்டு தோட்டத்தில் ஒரு டூர் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். என்னுடைய வீட்டு தோட்டத்தில் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்து செடிகள் வச்சுருக்கிறேன். இது வந்து ஒரு எல் ஷேப்பில் இருக்கும். இப்போ வந்து இந்த ஏரியாவில் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம் என்னென்ன செடிகள் இருக்குதுன்னு. இதோட லென்த்து பார்த்திங்கன்னா ஒரு 8 அடி தான் இருக்கும். இதில் வந்து எவ்வளோ செடிகள் நான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா எடுத்த உடனே கத்திரிக்காய் செடி வந்து இருக்குது. இது வந்து வரி கத்திரிக்காய், உஜாலா நீட்ட கத்திரின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, அது இப்போ பார்த்திங்கன்னா 2 காய் வந்து இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு 2 காய் இருந்தது, அதை அறுவடை பண்ணியாச்சு. அதுக்கு பக்கத்துலேயே இது வந்து எல்லோ கலர் ரோஸு கொஞ்சம் வெட்டி விட்டுருக்கேன். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா பூக்கள் எதுவுமே இல்லை, இப்போ தான் வைக்கிறக்கு ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு பக்கத்துலேயே இது வந்து செம்பங்கி பூ, ஒயிட் கலரில் பூக்கு இல்லைங்களா, மாலைக்கெல்லாம் கட்டும் இல்லையா, அந்த இது வந்து கிழங்கு வாங்கிட்டு வந்து வச்சேன். இப்போ கொஞ்சமாக தழைஞ்சு வந்திருக்கு. இந்த இடத்துலையே பார்த்திங்கன்னா 3 செடி ஆயாச்சு. கீரை பார்த்திங்கன்னா தண்டங்கீரை இந்த விதை விழுந்திருக்கும் போல் தானாகவே முளைச்சி வந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த ரோஜா செடி வந்து இருக்குது. இது டெய்லியுமே பார்த்திங்கன்னா 7 days ரோஸ் கூட சேர்ந்தது தான். டெய்லியுமே பூக்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போதைக்கு வெயில்னால பார்த்திங்கன்னா கொஞ்சம் பூச்சி தாக்குதல் வந்து அதிகமாக இருக்குது. இந்த புழுவெல்லாம் பார்த்திங்கன்னா உள்ளே இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த காஞ்ச பூ எல்லாமே எல்லாம் ட்ரிம் பண்ணி விடணும். அதுக்கப்புறம் அதுக்கு கீழேயே பார்த்திங்கன்னா இது வந்து தானாக முளைச்சது தான் இந்த சுக்குட்டி கீரை. இதில் பார்த்திங்கன்னா காய்களும் நிறையாவே இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா மயில் வந்து அந்த இலைகளை வந்து கொத்திட்டு போயிருக்கு. ஒரே ஒரு செடி தான் பார்த்திங்கன்னா நல்லா படர்ந்து வந்திருக்கு. இப்போ இந்த இடத்துலையே பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் செடி ஒன்று, செம்பங்கி ஒன்று, இது ஒன்று 3 ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து கீரை. இந்த இடத்துலையே ஒரு 4 செடி வந்து இருக்குது. இதோட ரோஜா செடியோட 5 ஆச்சு. இது வந்து 6வது செடி. இதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா கருகாப்பில் செடி வந்து இருக்குது. அதுக்கு உள்ளேயே பார்த்திங்கன்னா பிரண்டை வந்து ஒரே ஒரு கனவு தான் வச்சா, அதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா படர்ந்து வந்துட்டுருக்குது. இதுக்கு கீழேயே பார்த்திங்கன்னா கற்பூரவள்ளி, இது வந்து ஒரே ஒரு அதே மாதிரி தான் பிரண்டை வகையை சேர்ந்தது தான். கொஞ்சம் ஒரே ஒரு கனவு மட்டும் வச்சாலே போதுங்க, அதுவுமே வந்து நல்லா வளர்ந்துருது. பிரண்டையோட 7 ஆச்சு. அதுக்கப்புறம் கற்பூரவள்ளி வந்து 8வது செடி. அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து மருகு, சாமிக்கு வைப்பேன் இல்லைங்களா, அந்த செடி. இதுவும் பார்த்திங்கன்னா 9வது செடியாச்சு. இதுக்கு பக்கத்துலேயே விநாயகருக்காக கொஞ்சமாக பார்த்திங்கன்னா அருகு வச்சு விட்டேன். அதுவுமே பார்த்திங்கன்னா சூப்பராக தழைஞ்சு வந்துட்டுருக்கு. டெய்லியுமே சாமி கும்பிடும்போது பார்த்திங்கன்னா இதுலேருந்து ஒரு 2-3 இனுக்கு எடுத்து கொண்டு போய் வச்சு சாமி கும்பிட்டுக்குவேன். அதுக்கப்புறமா பக்கத்துலேயே இதோட லெமன் கிராஸுங்க. இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு தண்டு தான் கொண்டு வந்து வச்சேன், சூப்பராக தழைஞ்சு வந்துக்கிட்டு இருக்கு. இந்த லெமன் கிராஸ் செடிக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இது வந்து 11வது செடி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து 12 துளசிங்க. துளசி வந்து விதை விழுந்து அப்படியே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நிறைய முளைச்சிருக்கு பாருங்கள். இதில் வந்து இந்த பூவை வந்து கிள்ள மாட்டேன். இது விதை விழுந்து அப்படியே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல குட்டி குட்டி செடியாக வந்து முளைச்சிக்கும். அதை வந்து அப்படியே நான் வந்து சாமி கும்பிடும்போது அப்போவே டெய்லியுமே பார்த்திங்கன்னா பொறிச்சுக்குவேன். இப்போ வெயில்னால பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் முளைச்சிருக்குது. மழை காலமாக இருந்தது அப்படின்னா இந்த ஏரியா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நிறைய முளைக்கும். ஏன்னா விதைகள் வந்து நிறைய விழுகு இல்லைங்களா, அதனால். துளசி செடியோட பார்த்திங்கன்னா 12 செடி ஆச்சு. இதுக்கு பக்கத்துலேயே இந்த இடத்துல கொஞ்சமாக பார்த்திங்கன்னா போன தைப்பட்டத்தில் விதை போட்டிருந்த முளைக்கீரை, அதில் பார்த்திங்கன்னா விதை இருந்திருக்கும் போது அது ஒரே ஒரு செடி மட்டும் பார்த்திங்கன்னா இப்போ முளைச்சிருக்குது. இதோட பார்த்திங்கன்னா 13 செடி ஆச்சு. இதுக்கு பக்கத்துலேயே இது வந்து ஒரு ரோஜா செடி. கிட்டத்தட்ட இந்த செடிக்கு பார்த்திங்கன்னா ஒரு 8 வருஷம் ஆயிடுச்சு. ட்ரிம் பண்ணி விட்டேன். அதனால் ஹைட் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு போகலை. இப்போ வெயில்னால இந்த கோலெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லாமே காயறக்க ஆரம்பிச்சிருக்கு. செடியும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்பவே டல்லாயிருச்சு. இந்த செடியோட பார்த்திங்கன்னா 14 செடி ஆச்சு. அருகம்புல் வந்து 15வது செடி. அதுக்குள்ளவே பார்த்திங்கன்னா இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு மருகு வெரைட்டி தான், மாசுபத்தினின்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா உள்ளே வந்து இது அதே மாதிரி தான். கொஞ்சமாக இந்த ஒரு செடி மட்டும் வச்சா போதுங்க, நல்லா படர்ந்து வர ஆரம்பிச்சிடும். உள்ளேயே பார்த்திங்கன்னா அதுக்குள்ளேயே நல்லா வளர்ந்துருக்கு. இதோட பார்த்திங்கன்னா 16வது செடி ஆச்சு. இந்த 8 அடிக்குள்ளேயே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 16 செடி பார்த்திங்கன்னா நான் வச்சுருக்கேன். இதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அழகுக்காக இந்த செடிகளும் வச்சுருக்கேன். இந்த செடி பேர் என்னன்னு தெரியல. அப்பப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஹைட்டாக வளர்ந்துடும். இந்த செடிகளுக்கெல்லாம் நிழல் அடிக்கும்போது அப்பப்போ கொஞ்சமாக எல்லாமே கட் பண்ணி விட்டுருவேன். இந்த குட்டியூண்டு இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சாமிக்கு தேவையான பூக்களும் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சளியெல்லாம் பிடிச்சது அப்படின்னா அதுக்கு வந்து உள்ளேயே பார்த்திங்கன்னா மூலிகை செடியும் இருக்குது.
அதுக்கப்புறம் நம்ம டெய்லியுமே யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, கருவேப்பிலை, அதுவும் பார்த்திங்கன்னா இதில் வந்துடுது இந்த இடத்துலையே. அதுக்கு பக்கத்துலேயே டெய்லியுமே யூஸ் பண்ண முடியலனாலும் வாரத்தில் ஒரு நாளாவது கிட்டத்தட்ட ஒரு 2-3 காயாவது இந்த கத்திரிக்காய் செடியிலேருந்து பறிச்சிடலாம். குறுகிய இடத்துல பார்த்திங்கன்னா நிறையவே செடிகள் நான் வச்சுருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்மளோட வீட்டு தோட்டம் vlogs சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நீர் அழகான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி. ஹாப்பி கார்டனிங்.